வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றும் தாயகத்திலிருந்து வெளியாகக்கூடிய உதயன் வெலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம். இன்று 14ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2021ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமைய வாழ்த்துகின்றோம். பூஸ்டர் தடுப்பூசி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அதிலே ஆர்வமுள்ள விதத்திலே கலந்து கொள்ளும்படி கோரப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த ஒமிக்ரோன் தொடர்பாக பாதுகாப்பாக இருப்பதற்கு இந்த பூஸ்டர் தடுப்பூசிகள் தேவைப்படுவதாக சொல்லப்படுகிறது. தெற்கு அரசியலிலே பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஜனவரி 18ஆம் தேதி வரை குறிப்பாக அரசியல் அமைப்பினுடைய 70வது சரத்துக்கு அமைய இது ஒத்திவைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இருப்பினும் நாட்டிலே ஸ்திரத்தன்மை இதனால் பாதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பினும் வடக்கு அரசியலை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இரு தரப்பினராக இப்பொழுது செயற்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தற்காலிக தீர்வாக 13 ஏற்றுக்கொள்வதற்காக ஒரு தரப்பினரும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாதென சிலரும் கூறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேரத்தில் எப்படியான செய்திகளை இன்றைய பத்திரிகைகள் தாங்கி வருகின்றன என்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது தடுப்பூசி பெற்றுக்கொள்ளாவிடில் இந்த மாத இறுதிக்குள் ஒமிக்ரோன் சுனாமி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த கால படிப்பினைகளை ஞாபகத்தில் கொண்டு அனைவரும் பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையெனில் இந்த மாதம் கொரோனா சுனாமி ஒன்றை, அதாவது ஒமிக்ரோன் சுனாமி ஒன்றை எதிர்பார்க்கலாம் என்று ராஜாங்க அமைச்சர் சன்னை ஜெயசுமன தெரிவித்தார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அனுராதபுரத்திலே நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே கருத்து தெரிவிக்கையிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்திருக்கிறார். களியாட்டம், சமய நிகழ்வுகள் போன்றவற்றிற்கு சுகாதார கட்டுப்பாடுகளை விதிப்பதன் மூலமாக மாத்திரம் கொரோனா உள்ளிட்ட தொற்றுகளை தடுத்து நிறுத்த முடியாது. இவ்வாறான விடயங்களில் மக்களை சரியான சுகாதார வழிகாட்டுதலோடு பின்பற்றுவதில்லை என்பதையே நாங்கள் கடந்த காலங்களிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே எதிர்வரும் பண்டிகை காலத்திலே பெரும் சன நெரிசல் ஏற்படக்கூடும். இதனால் பக்க விளைவாக 3வது கொரோனா தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதால் மாத்திரமே இந்த பக்க விளைவுகளில் இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் என்றும் அங்கே தெரிவித்து சன்னை ஜெயசுமன் அவர்களுடைய கருத்து விரிவாக தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே முன்பக்க செய்திகளிலே 13 முழுமையான அதிகார பகிர்வில்லை தான், ஆனால் இப்போதைக்கு அதுவே சட்ட பிடிமானம் என்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 13வது திருத்தம் என்பது முழுமையான அதிகார பகிர்வு அல்ல என்பதை தமிழர் தரப்பு அன்றே ஏற்றுக்கொண்டது. ஆனால் அது ஒன்று மாத்திரம்தான் தமிழ் மக்களுக்கு கிடைத்த சட்டபூர்வமான அரசியல் சாசனத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரமாக இருக்கிறது. அதனை நடைமுறைப்படுத்தும்படி தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய பல கட்சிகளால் கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. இவ்வாறு சுட்டிக்காட்டி இருக்கிறார் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியுடைய தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன். இது குறித்து அவர் அனுப்பிய செய்தி குறிப்பில் பல்வேறு விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. 1950களிலே இலங்கை தமிழரசு கட்சி உருவாக்கிய பொழுது தந்தை செல்வா அவர்கள் தமிழ் மக்களுடைய தேசிய பிரச்சனைக்கு தீர்வாக சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்தார். 1976ஆம் ஆண்டு வரை அவரது சமஷ்டி கோரிக்கையிலே இத்தகைய முன்னேற்றத்தையும் காண முடியவில்லை. தந்தை செல்வாவுக்கும் தென்னிலங்கை அரசியல் தலைமைகளுக்கும் இடையே ஏற்படுத்தி கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் அனைத்தும் அரசு தரப்பால் கிழித்தெறியப்பட்டன. இதன் காரணமாக பிரித்தானியாவிடம் தமிழர்கள் இழந்த இறையாண்மையை மீளப்பெறுவதற்கான தமிழர்களுக்கான வெளிநாட்டு கோரிக்கையை முன்வைத்து 1976ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான எத்தகைய பொறிமுறைகளோ திட்டங்களையோ மூலபாய தந்திரோபாயங்களையோ அன்றைய தமிழர் விடுதலை கூட்டணியிடம் இருக்கவில்லை. இலங்கை அரசாங்கத்தினுடைய தொடர்ச்சியான இன ஒடுக்குமுறைகளும் அழிவுகளும் தமிழ் இளைஞர்களை ஒரு தற்காப்பு நிலைக்கு தூண்டியது. இதன் காரணமாக பல்வேறு ஆயுத அமைப்புகள் தோற்றம் பெற்று தமிழின விடுதலைக்காக போராடின. இந்த வரலாற்றை புரிந்து கொண்டவர்கள் அல்லது புரிந்து கொள்ள விருப்பமில்லாதவர்கள் தங்களுக்கு தாங்களே சாணக்கியர்கள் என்று ஒருவருக்கொருவர் பட்டம் சூட்டிக்கொண்டு போலாரம் சூட்டிக்கொண்டும் தவறான கருத்துக்களையும் அணுகுமுறைகளையும் தமிழ் மக்கள் மத்தியிலே விதைக்க முயற்சிக்கின்றனர். 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தும்படி சில கட்சித் தலைவர்கள் பேசுகின்றனர் என்றும் மஹிந்த ராஜபக்சவே 13வது திருத்தத்துக்கு மேலே சென்று இந்த பிரச்சனையை தீர்ப்பதார் என்று பலமுறை கூறினார் என்றும், ஆனால் அவற்றை மறந்து சில தலைமைகள் 13ஐ நிறைவேற்றும்படி இப்பொழுது கோரிக்கைகளை முன்வைக்கின்றமை தமிழருக்கு செய்யும் துரோகம் என்றும் இந்த சாணக்கியர்கள் சுன்னாகத்திலே கடந்த சனிக்கிழமை நடத்திய கலந்துரையாடலிலே கூறியுள்ளனர். மாகாண சபைகளுக்கு அரசியல் சாசன ரீதியிலே வழங்கப்படும் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி கொண்டு அதன் பிறகு சமஷ்டியை நோக்கி முன்னேற வேண்டும் என்பதே தமிழ் தேசிய இனத்தின் உரிமைக்காக குரல் கொடுக்கும் அரசியல் தலைமைகளின் இன்றைய நிலை. ஆனால் அரசாங்கம் அதனையே நடைமுறைப்படுத்த முடியாதென பிடிவாதம் பிடிக்கிறது.
இந்த நிலையில் சாணக்கியர்களும் 13 ஏற்க மாட்டோம் என்று கூறுவது இவர்கள் யாருடைய நிகழ்ச்சி நிரலிலே நடைமுறைப்படுத்த அந்த நிகழ்ச்சி நிரலை நடைமுறைப்படுத்துவதற்காக முயற்சிக்கிறார்கள் என்கின்ற கேள்வியை மலர் செய்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த விடயம் தொடர்பாக முழுமையாக தந்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இது தொடர்பான விவரங்களிலே மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தால் இந்த விடயம் தெளிவாக தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 13 தராத அரசு எவ்வாறு 13 தாண்டி தரும் என்கின்ற கேள்வியை சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேட்டு இந்த விடயத்தை தற்காலிக தீர்வாக இதனை ஏற்றுக்கொள்வோம் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. திரு சம்பந்தன் அவர்களுக்கும் திரு விக்னேஸ்வரன் அவர்களும் இது தொடர்பிலே தெளிவான நிலைப்பாட்டிலே நேற்றைய தினம் கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களை நேற்றைய பத்திரிகை கண்ணோட்டத்திலே நாங்கள் பார்த்திருந்தோம். நாடாளுமன்ற அமர்வு நிறுத்தம் உருவாகியுள்ளது ஸ்திரமற்ற நிலை ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி இன்றைய முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. நாடு இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ள சந்தர்ப்பத்திலே நாடாளுமன்ற அமர்வை நிறைவுறுத்துவதன் ஊடாக மேலும் சில நிச்சயமற்ற தன்மைகள் உருவாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்திருக்கக்கூடியதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே இடைநிறுத்தப்பட்டது நாடாளுமன்ற அமர்வு என்கின்ற தலைப்பிடப்பட்டு உட்பக்க செய்தி ஒன்று தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதுவும் ஒரு பாரதூரமான விடயமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முன்னதாக சொல்லப்பட்டது போல 70வது உறுப்புரிமைக்கு அமைக நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் இடைநிறுத்தும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கிறது. இருப்பினும் சில அம்சங்கள் தொடர்ந்து இயங்கும் என்று சொல்லப்படுகிறது. சபாநாயகர் தொடர்ந்து செயற்படுவார். நாடாளுமன்றத்திலே ஏற்கனவே செயற்பட்டிருக்கக்கூடிய தெரிவுக்குழுக்கள் புதிய அமர்வின் ஆரம்பத்திலே மறுசீரமைக்கப்படும். இதன்போது கோப் மற்றும் கோபா உள்ளிட்ட முக்கிய குழுக்களும் கலையும். புதிய அமர்வின் போது புதியவர்கள் பெயரிடப்படும். கோப் மற்றும் கோபா குழுக்களுடைய தலைவர்கள் மிகவும் சிறப்பான முறையில் செயற்பட்டு அரசு நிறுவனங்களிடம் கேள்விகளை தொடுத்து வருகிறார்கள். இதனால் நஷ்டத்தில் இயங்கும் அரசு நிறுவனங்களுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. கோப் குழுவின் தலைவராக சரித ஹேரத்தும் கோபா குழுவின் தலைவராக திச விதாரணமும் செயற்பட்டு வருகின்றனர். இந்த இருவருடைய பதவிகளும் மாற்றப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக மீண்டும் இந்த நாடாளுமன்றம் கூட்டப்படும் பொழுது ஜனவரி 18ஆம் தேதி 10 மணிக்கு கூட்டப்பட இருக்கிறது. இதன்போது இந்த தலைவர்களுடைய பெயர்கள் மாற்றப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதன்போது இந்த திறமையாக கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் மாற்றப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனைய செய்திகளாக 1ஆம் தேதியிலிருந்து புதிய பஸ் நிலையம் இயங்கும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனவரி 1ஆம் தேதி தொடக்கம் நெடுந்தூர பஸ் நிலையத்திலிருந்து பஸ் சேவைகள் ஆரம்பமாகும் என்று பிராந்திய கூட்டிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய பஸ் கம்பெனிகளுடைய இணையங்களுடைய தலைவர் போ கங்காதரன் குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 15ஆம் தேதி முதல் இது இயங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டியிருப்பதால் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இயங்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மன்னாரில் மூழ்கிய மீனவர் ஒருவரின் சடலம் மீட்பு தேடுதல் தொடர்கிறது என்று சொல்லப்படுகிறது. நேற்றைய தினம் நாங்கள் பார்த்திருந்தோம். 2 பேர் அவ்வாறு மூழ்கி இருந்தார்கள் கடலிலே. அதிலே ஒருவருடைய சடலம் இப்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய சடலம் இப்பொழுது தேடப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இன்றைய முச்சந்தி முன்னணியுடைய கருத்தை பார்க்கலாம். அப்போ 3 ஊசியையும் எல்லாரும் போட்டால் இந்த கொரோனா சுனாமி வராது கண்டியல் ஒன்று அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக இந்த பூஸ்டர் தடுப்பூசி போட்டால் இந்த கொரோனாவிலிருந்து நாங்கள் தப்பித்து விடலாம் என்கின்ற ரீதியிலே சன்ன ஜெயசுமன் அவர்களுடைய கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு இசைவாகவே அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்திலே தாயொருவர் கொரோனாவுக்கு பலியாக இருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. 3 பிள்ளைகளின் தாயான இவர் நேற்று உயிரிழந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நேற்று நாங்கள் பார்த்திருந்தோம் கிளிநொச்சியிலே முதியவர் ஒருவர் கொரோனாவால் பலியாக இருக்கக்கூடிய செய்தி. அதே நேரத்தில் நேற்று முன்தினம் பார்த்திருந்தோம் வவுனியாவிலே ஒருவர் பலியாக இருக்கக்கூடிய செய்திகள் பார்த்திருக்கக்கூடிய நேரத்தில் யாழ்ப்பாணத்திலும் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி இன்றைய பத்திரிகைகளை தரப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சியில் ஆணைக்குழுவுக்கு எதிராக போராட்டம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஆணைக்குழுவின் செயற்பாடுகளிலே திருப்தி இல்லை என தெரிவித்த காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்களில் ஒரு பகுதியினர் ஆணைக்குழு அமர்வை புறக்கணிக்கும் வகையிலே செயற்பட்டதாகவும் அங்கே தங்களுடைய எதிர்ப்பு நடவடிக்கைகளை முன்வைத்ததாகவும் குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி தொடர்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் கவன ஈர்ப்பிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். காணாமல் போனோர் தொடர்பான முன்னைய ஆணைக்குழுக்கள் மற்றும் குழுக்கள் ஆகியவற்றின் கண்டுபிடிப்புகளை மதிப்பீடு செய்தல் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகளை எடுப்பதற்காக குறித்த ஜனாதிபதி ஆணைக்குழு கிளிநொச்சிக்கு பயணம் மேற்கொண்டிருந்தது. இதன் போதே குறித்த ஆணைக்குழுவிலும் தமக்கு தீர்வு பெற்றுத்தர முடியாது எனவும் ஏற்கனவே அமைக்கப்பட்ட ஆணைக்குழுக்கள் காணாமல் போனோர் அலுவலகத்தால் எந்தவித தீர்வும் எட்டப்பட
செயல்படாத நிலையில் இந்த ஆணைக்குழு உமக்கு எந்த தீர்வையும் வழங்காது என தெரிவித்து அவர்கள் இதனை புறக்கணித்ததாக சொல்லப்படுகிறது. ஏனைய செய்திகளிலே வவுனியாவிலே முதியவர் ஒருவர் சாவு, இது தொடர்பாக சர்ச்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2 தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்ட முதியவர் ஒருவர் நேற்றைய தினம் பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டு அறிவுறுத்தலுக்கு அமைய குறித்த நேரம் அங்கே அமர்ந்துவிட்டு துவிச்சக்கர வண்டியிலே சென்றிருக்கிறார். திடீரென அவர் உயிரிழந்திருக்கிறார். அது தொடர்பாக இப்பொழுது அங்கே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதானிக்கு நாட்டை வழங்கும் அரசாங்கம் சீமெந்து தொழிற்சாலையை ஏன் மூடி வைத்திருக்கிறது, கேள்வி எழுப்புகிறது ஜேவிபி என்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. நாட்டை அபிவிருத்தி செய்கிறோம் என்று இந்தியாவின் அம்பானி அதானி நிறுவனங்களுக்கு நாட்டை வழங்கி வரும் அரசாங்கம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சீமெந்து அதாவது காங்கிரஸ் துறையில் இருக்கக்கூடிய சீமெந்து தொழிற்சாலையை இன்று வரை மூடி வைத்திருப்பது என ஜேவிபி கேள்வி எழுப்பியிருக்கிறது. மக்கள் விடுதலை முன்னணியினுடைய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர்கள் இந்த கேள்வியை கேட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பதும் ஜனாதிபதியால் பாராளுமன்ற அமர்வு நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தியை தரப்பட்டிருக்கிறது. ஜனவரி 18ஆம் தேதி வரை பாராளுமன்ற அமர்வை நிறுத்தினார் ஜனாதிபதி. விசேட வர்த்தமானியம் வெளியானது. 2022ஆம் ஆண்டு ஜனவரி 18ஆம் தேதி வரை பாராளுமன்ற அமர்வை இடைநிறுத்தினார் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ. இது தொடர்பான வர்த்தமானி ஜனாதிபதியால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசமைப்பின் 70வது பிரிவின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்களின்படி இவ்வாறு பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் இதன்படி டிசம்பர் 12ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி முதல் இது நடைமுறைக்கு வரும் வகையிலே பாராளுமன்றத்தை ஒத்திவைப்பது தொடர்பான அதிவிசேட அரசிதழ் அறிவித்தல் வெளியிடப்படுமாக அந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முன்பக்க செய்திகளிலே உரும்பிராயில் இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி ஒன்று தரப்பட்டிருக்கிறது. உலகை அச்சுறுத்தும் ஒமிக்ரோன் திரிவினால் முதலாவது மரணம் பதிவாகி இருக்கிறது. உலகை அச்சுறுத்தி வரும் ஒமிக்ரோனுடைய புதிய திரிவான அந்த ஒமிக்ரோனில் முதலாவது நபர் ஒருவர் பிரித்தானியாவிலே உயிரிழந்திருக்கிறார். ஒமிக்ரோனினால் பதிவான முதல் மரணமாக இது இருக்கிறது. கொரோனா வைரஸினுடைய ஒமிக்ரோன் மாறுபாட்டால் பாதிக்கப்பட்ட நோயாளியின் முதல் இறப்பு பதிவானதாக பிரிட்டிஷினுடைய பிரதமர் தெரிவித்திருக்கக்கூடியதாக அந்த செய்தி தொடர்கிறது. பூஸ்டர் தடுப்பூசி பெற்றவர் சில மணி நேரத்திலே மரணம், வவுனியாவிலே சம்பவம், பரிசோதனைக்கு நடவடிக்கை என்கின்ற செய்தி முன்னதாக நாங்கள் பேசிய செய்திதான். அதே போல மன்னார் கடலிலே காணாமல் போன வடமராட்சி மீனவர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். மன்னார் கோந்தைப்பட்டி கடற்பரப்பிலே வடமராட்சியை சேர்ந்த 2 மீனவர்கள் நேற்று முன்தினம் காணாமல் போயிருக்கக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் அவர்களில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அராலியிலே கோவிட்டால் 3 பிள்ளைகளின் தாய் உயிரிழந்திருக்கிறார். யாழ்ப்பாணத்திலே COVID-19 தொற்றுக்குள்ளான 3 பிள்ளைகளின் தாய் ஒருவர் விழுந்திருக்கக்கூடியதான செய்தி அங்கே முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தலைமன்னார் மேற்கிலே வனவள திணைக்களத்தின் காணி அளவீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மன்னார் பிரதேச செயலர் பிரிவில் இருக்கக்கூடிய தலைமன்னார் பகுதியில் நேற்று திங்கட்கிழமை காலை வனவள திணைக்களத்தினர் காணி அளவிடும் நடவடிக்கைக்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கொரோனாவுக்கு பலியாக இருக்கிறார்கள் 29 பேர், அது தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் 747 புதிய தொற்றாளர்களும் நேற்றைய தினம் இனங்காணப்பட்டிருக்கக்கூடியதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே போல 4வது தடுப்பூசியும் எதிர்காலத்தில் தேவைப்படும் வைத்தியர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்திலே 4வது கோவிட் தடுப்பூசியையும் வழங்குவதற்கு வாய்ப்புள்ளதென பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தியும் இன்றைய முன்பக்க செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. உட்பக்க செய்திகளிலே வடக்கு மாகாணத்துக்கு வருகை தரும் சீன தூதுவர் தென்னிலங்கை ஊடகம் வெளியிட்டிருக்கிறது இந்த செய்தியை. அதே நேரத்தில் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுங்கள் சுகாதார அமைச்சு கோரிக்கை விடுத்திருக்கிறது. அதிக விலையில் விற்பனையாகும் மண்ணெண்ணெய் அடுப்புகள் திண்டாடும் பொதுமக்கள் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. சந்தையிலே இதுவரை காலமும் 1000 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரையிலே விற்பனை செய்யப்பட்டு வந்திருக்கக்கூடிய மண்ணெண்ணெய் அடுப்புகளுடைய விலை பல மடங்காக அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் 3 வாரங்களுக்கு கடும் பஞ்சம் ஆளும் தரப்பு எம்பி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் நாங்கள் ஏனைய செய்திகளையும் பார்த்து விடலாம். தினக்குரல் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது ஜனாதிபதி பாராளுமன்றத்தை முடக்கியிருக்கக்கூடிய செய்தியை தரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஜனாதிபதி சிங்கப்பூருக்கு தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஜனவரி 18 புதிய கூட்டத்தொடர் ஆரம்பம் என்கின்ற செய்தியும் அங்கே புகைப்படங்களோடு தரப்பட்டிருக்கிறது. சிறப்பு வர்த்தமானியினுடைய புகைப்படமும் ஜனாதிபதியினுடைய புகைப்படமும் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ ஒரு வாரத்துக்கு பாராளுமன்றத்தை ஒத்தி வைத்த பின்னர் சிங்கப்பூருக்கு பயணத்தை மேற்கொண்டுள்ளார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அது ஒரு வாரத்துக்கு அல்ல, ஒரு மாதத்துக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது.
வெள்ளிக்கிழமையன்று அமர்வுகள் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் பாராளுமன்றம் ஜனவரி 11ஆம் தேதி கூடுவதாக இருந்தது. இப்போது சபையிலே சபை நடவடிக்கை 18ஆம் தேதி கூட இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பிரகடனத்தின் மூலம் 2022 டிசம்பர் 12ஆம் தேதி நள்ளிரவில் இருந்து குறிப்பாக இந்த செய்திகளிலே சில தவறுகள் இருக்கிறது. 2021 டிசம்பர் 12ஆம் தேதி நள்ளிரவில் இருந்து இது நடைமுறைக்கு வரக்கூடியதாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது. இருப்பினும் 2022 ஜனவரி 18ஆம் தேதி முற்பகல் 10 மணிக்கு அடுத்த அமர்வு ஆரம்பமாக இருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனைய முன்பக்க செய்திகளிலே நாளை வடக்கு வருகிறார் இலங்கைக்கான சீன தூதுவர் என்று என்னும் ஒரு செய்தி நாங்கள் பார்த்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. யாழ் மாநகர சபை ஆட்சி கவிழ்ந்து நிர்வாகம் ஆணையாளர் வசமாகுமா? பாதீட்டை தோற்கடிக்க சிலர் சதி நிறைவேற்ற தீவிர முயற்சி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே பாதீடு தோற்கடிக்கப்பட்டதனூடாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாதீடு தோற்கடிக்கப்பட்டதனூடாக மணிவண்ணன் அவர்கள் மாநகர மேஜராக இருந்தார். குறிப்பாக இப்பொழுது மீண்டும் பாதீடு இப்பொழுது முன்வைக்கப்பட இருக்கிறது. இந்த நேரத்தில் இது தோற்கடிக்கப்படுமாக இருந்தால் அது நேரடியாக ஆளுநர் வசமாகும் என்கின்ற விடயங்கள் இப்பொழுது சொல்லப்படுகிறது. முகநூலிலே இது தொடர்பான பரப்புரைகள் இடம்பெறுகின்றன. குறிப்பாக ஒரு பாதீட்டுக்கு பிரச்சாரம் செய்வதை நாங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அந்த பிரச்சாரங்களிலே சில நியாயங்களையும் காணக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகை தந்திருக்கிறது. யாழ் மாநகர சபையின் 2022ஆம் ஆண்டுக்கான பாதீடு அடுத்த வாரம் யாழ் மாநகர முதல்வர் சட்டத்தரணி வி மணிவண்ணனால் சபையிலே சமர்ப்பிக்கப்பட உள்ள நிலையில் இதனை தோற்கடித்து மணிவண்ணனிடம் இருந்து முதல்வர் பதவியை பறிக்க கட்சி ஒன்றின் சில நகரசபை உறுப்பினர்கள் திட்டமிட்டு அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. யாழ் நகரில் உள்ள கட்சி அலுவலகம் ஒன்றிலே அக்கட்சியின் மாநகர சபை உறுப்பினர்கள் ஒன்று கூடி கட்சி தலைமையுடன் இது குறித்து ஆராய்ந்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. இதன்போது பாதீட்டுக்கு ஆதரவு அளிப்பதா இல்லை எதிர்ப்பதா என்கின்ற காரசாரமான விவாதமும் இடம்பெற்றிருக்கிறது. இதன்போது சில உறுப்பினர்கள் மணிவண்ணன் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் எங்களது அரசியல் இருப்பு கேள்விக்குறியாகும், எனவே பாதீட்டுக்கு ஆதரவு வழங்கக்கூடாது என்று கருத்துக்களை முன்வைத்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி தொடர்கிறது. இருப்பினும் சட்ட நடைமுறைக்கு அமைய இந்த பாதீடு இரண்டாவது தடவை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆட்சியானது மீண்டும் பாதீடு தொடர்பாக இது கவிழ்க்கப்படுமாக இருந்தால் அது நேரடியாக ஆணையாளருடைய வசம் செல்லும். ஆணையாளர் நேரடியாக மத்திய அரசுக்கு கீழ் இயங்குவார். அதனால் இந்திய கலாச்சார மண்டபம் இப்பொழுது மாநகர சபையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முழு முயற்சியும் எடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் கீழ் இயங்கும் ஒரு ஆணையாளர் செயற்படுவாராக இருந்தால் அது நேரடியாக மத்திய அரசுக்கு கொண்டு செல்லக்கூட வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற பாணியிலே பல விடயங்களை தெரிவிக்கப்பட்டு முகநூல்களிலும் சில விடயங்கள் பகிரப்பட்டதை காணக்கூடியதாக இருந்தது. இருப்பினும் சில உண்மைத்தன்மைகள் அதிலே இருக்கத்தான் செய்வதாக அவதானிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நேரத்திலே சட்டத்திற்கு அமைவாகவே கூட்டத்தொடர் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தேவையற்ற அச்சம் வேண்டாம் என்று பீரிஸ் அவர்கள் தெரிவித்திருப்பதாக இன்னும் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. சட்ட ரீதியாக ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமையவே பாராளுமன்ற கூட்டத்தொடரை ஒத்திவைக்கும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதியால் வெளியிடப்பட்டுள்ளது என வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார் என்ற அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றம் இடைநிறுத்தத்தால் மேலும் நிச்சயமற்ற நிலை ஏற்படும் எதிர்க்கட்சி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நாடு நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் பாராளுமன்றத்தை இடைநிறுத்தத்தின் ஊடாக மேலும் நிச்சயமற்ற நிலைமைகள் நாட்டில் ஏற்படும் என நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரித்துள்ள செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் 60 கர்ப்பிணி தாய்மார் 89 சிறுவர்கள் 3வது அலையிலே உயிரிழந்திருக்கிறார்கள். குறிப்பாக கொரோனாவினுடைய முதலாவது 2வது 3வது அலைகளிலிருந்து பல உயிரிழப்புகள் நேர்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே 60 கர்ப்பிணி தாய்மார்களும் 89 சிறுவர்களும் இந்த 3வது அலையில் உயிரிழந்திருப்பதாக இந்த தரவுகள் மூலமாக குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவை தரமிறக்க முயற்சி சர்வதேச உரிமைகள் அமைப்பு தயாராகிறது என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அக்டோபரில் நடந்த அதன் மெய்நிகர் அமர்விலே தேசிய மனித உரிமைகள் நிறுவனத்தினுடைய உலகளாவிய கூட்ட அங்கீகாரத்துக்கான துணைக்குழு இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவை தரம் குறைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு உதவ அவசரமாக பொதி தயாரிக்கிறது இலங்கை. இந்தியா நேற்று மீது தொடர்பான விடயங்களை பார்த்திருந்தோம். இலங்கைக்கான நிவாரண பொதியாக சில விடயங்களை உள்ளடக்குவதாக சொல்லப்பட்டிருந்தது. 12 முதல் 15 வயது சிறுவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. நாட்டிலே 12 தொடக்கம் 15 வயதுக்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய சிறுவர்கள்
உறவினர்களுக்கும் ஃபைசர் தடுப்பூசியினுடைய ஒரு டோஸை வழங்குவதற்கு அனுமதி கிடைத்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சாணக்கியர்களுக்கு தமிழ் மக்களினுடைய அரசியல் தொடர்பிலே தெளிவு வேண்டும், சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயற்பாடுகளிலே திருப்தி இல்லை, காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் புறக்கணித்திருக்கிறார்கள். இந்த இரண்டு செய்திகளை நாங்கள் முன்னதாக விரிவாக பார்த்திருக்கின்றோம். இராணுவம் பிடித்த 3 பிள்ளைகளையும் 30 வருடங்கள் தேடி அலையும் தந்தை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. மண்டை தீவில் வைத்து இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்ட தனது 3 ஆண் பிள்ளைகளையும் 30 வருடங்களுக்கு மேலாக தேடிக்கொண்டிருக்கிறேன், இதுவரை தகவல்கள் கிடைக்கவில்லை என யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஜனாதிபதி ஆணைக்குழு அதிகாரிகள் முன் தந்தை ஒருவர் உருக்கமாக தெரிவித்தார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தியாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து உட்பக்க செய்திகளிலே படுகொலையாளிகள் இனவாதிகளுக்கு இலங்கையிலே உயர் பதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அருட்தந்தை சக்திவேல் இது தொடர்பாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு கிளிநொச்சியிலே கடும் எதிர்ப்பு, காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளால் அமர்வு புறக்கணிப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மனித உரிமை தொடர்பிலே ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயல்பாடுகளிலே திருப்தி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டு நேற்றைய அமர்வை காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் புறக்கணித்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 60 கர்ப்பவதிகள் 89 சிறுவர்கள் 3வது அலையிலே உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி ஈழநாடு பத்திரிகையிலும் தரப்பட்டிருக்கிறது. 3 பிள்ளைகளின் தாய் ஒருவர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி பதிவாகி இருக்கிறது. இது அராலி வசந்தபுரத்திலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. தமிழ் மக்களின் அரசியல் தொடர்பிலே சாணக்கியர்களுக்கு தெளிவு வேண்டும், சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்திக்கக்கூடிய செய்தியை நாங்கள் முழுமையாக உதயன் பத்திரிகையிலே பார்த்திருக்கின்றோம். அது 3 பத்திரிகைகளிலும் தரப்பட்டிருக்கக்கூடியதான செய்தியாகவும் அமைந்திருக்கிறது. ஜனாதிபதியின் செயலர் பதவியிலும் மாற்றம் என்கின்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியினுடைய செயலாளர் பதவியிலிருந்து பிபி ஜெயசுந்தரவை நீக்குமாறு ஜனாதிபதி கோடபாய ராஜபக்சவிடம் கோரிக்கை விடுப்பதற்கு அமைச்சர்கள் தீர்மானித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்றால் மேலும் 27 பேர் மரணமாக இருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. இது நேற்று முன்தினமான உயிரிழப்புகளாக தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே ஒமிக்ரோன் பாதிப்பால் முதல் மரணம் பதிவானது என்கின்ற செய்தி பிரித்தானியாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்திலே சீன தூதுவர் நாளை வடக்குக்கு வரக்கூடிய செய்தியும் இன்றைய பத்திரிகைகளிலே முக்கிய செய்தியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 4வது டோஸும் வழங்க நேரிடலாம் என்று சுகாதார பிரதிபலிப்பாளர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தியை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். பூஸ்டர் டோஸ் பெற்றவர் சில மணி நேரத்திலே மரணம். வவுனியாவிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. ஏற்கனவே 2 தடுப்பூசிகளையும் பெற்று பூஸ்டர் தடுப்பூசியை இப்பொழுது பெற்றிருக்கக்கூடியவர் சிறந்த முறையில் இருந்தவர் திடீரென உயிரிழந்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 12 வயது சிறுவர்களுக்கும் தடுப்பூசி வழங்குவதற்கு இப்பொழுது அனுமதி கிடைத்திருக்கிறது. அந்த செய்திகளோடு இன்றைய ஈழநாடு பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகள் நிறைவடைகின்றன. அதே நேரத்திலே அதிகளவான முக்கியமான செய்திகளை நாங்கள் இன்றைய தினம் பார்த்திருக்கின்றோம். உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளை இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை தந்து விடைபெறும் நான் ஹோஸ்டோ. என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்களும் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.